எல்லா கரங்களை தட்டி தேவனை சோதனை பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றான், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற விதம் எப்படி என்றால், முதல் விதம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, நன்றி செலுத்துவது. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு, தாவீது சொல்றதெல்லாம் அவருடைய செயலெல்லாம் நினைச்சு அவரை துதிக்கிறது. இரண்டாவது, அவரை பற்றி சாட்சி சொல்வது. இப்படி சாட்சி சொல்வது மூலமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஜெபம் பண்றது மூலமா மகிமைப்படுத்துறோம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை தேவன் செய்யத்தக்கதாக நம்மையே ஒப்புக் கொடுத்து ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை நான் துதித்து நான் போற்றுவேன் அப்பா. ஹல்லேலூயா. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சந்தோஷம், இன்பம் நிச்சயமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. குறிப்பாக அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தினால் நிரப்புகிறார், திருப்தி ஆக்குகிறார், வார்த்தையை தருகிறார். அந்த வாழ்க்கையில் எது இல்லையோ அதை வேத வசனம் நீங்கள் நம்பும் பொழுது ஆண்டவரை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பெண்கள் மத்தியில் யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அப்பா ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த வேலையும் கிட்ட கத்தாவே அப்பா உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை நீங்க தந்தீங்கன்னா உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவன் தாமே பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையும் கிட்ட கத்தாவே அப்பா இந்த வீட்டின் காரியங்கள் கத்தாவே எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பலியோடு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா இந்த வீட்டுல கத்தாவே ஸ்தோத்திரம் ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு அப்பா சகோதரன் பெரியோர் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அப்பா உடனே எல்லா பலவனையும் நீக்கி ஆண்டவரை பலத்தால் இடை கட்டி தேவனின் கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை நாளும் உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தால் நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்ட காரியம் கொஞ்சமையா எத்தனையோ காரியங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற கிருபைக்காக ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் பாடும் பொழுது இந்த குடும்பத்தார் ஒருபடியாக கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிப்பேன்.